அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நேற்றே போட வேண்டியது, சில வேலைகள் காரணமாக இந்த வீடியோ பதிவு செய்ய முடியல. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம சிஎம் சார் அவர்களுக்கு தான். என்ன அப்படின்னா, நேற்று திருச்சி மக்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக சிஎம் திருச்சி வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் பார்த்தோன்னா 5000 பேருக்கு தான் அலவுடு. அந்த கியூஆர் கோடு வச்சுருக்க பாஸ் வச்சுருக்க நபர்கள் மட்டும் தான் அலவுடு. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, அவர் ஓட்டு போட்டது 90,000 மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு நன்றி சொன்னது வெறும் 5000 மக்களுக்கு தான். அப்போ மீறி 1000 மக்கள் ஏன் சந்திக்கலை அப்படின்னா, திமுக அரசு, திமுக ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல. வெச்சராஜா சொல்கிறது மாதிரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அது உண்மைதான் போல். ஆட்சியில் எல்லாத்தையுமே ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு அனுமதி கொடுக்காம பண்ணுறாருன்னா அவர் மோர் டேஞ்சரஸ் தானே ஸ்டாலின். அப்படி தான் அதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் 5000 பேர் மட்டும் நன்றி சொல்லியிருக்காரு. சரி, அது நமக்கு இப்போ மேட்ரு கிடையாது. அவர் நன்றி சொன்னதே ஒரு பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி நன்றி சொல்லணும், பனையூருக்கு வாங்கன்னு சொல்லாமல் அவர் திருச்சிக்கு வந்து நன்றி சொன்னதே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அது மேட்ரு கிடையாது. இப்போ அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின விஷயங்களை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கவர்ச்சியை பார்த்து எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறாரு. எப்படி தெரியுதுன்னா எப்படி தெரியுது? அப்புறம் வேறு என்ன, எதை வச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அப்புறம் நீங்கள் என்ன அப்படியே மக்களுக்காக போராடி உங்களுடைய போராட்ட குணத்தை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்லாட்டி நீங்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கொள்கைகளை ஊர் ஊராக போயிட்டு பரப்பி தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் போய் அதில் உங்களுடைய கொள்கைகளை பரப்பி அந்த கொள்கையை பிடிச்சி போய் மக்கள் ஈர்த்து போய் இதாண்டா கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. 30 வருஷம் அந்த கண்ட படங்கள் நடிச்சு கண்டான டைலாகை பேசிக்கிட்டு பஞ்சு டைலாக் பேரில் பேசிக்கிட்டு கிரிஞ்சித்தனமாக பண்ணிக்கிட்டு அந்த பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. வேறு அப்புறம் அதை தான் சொல்லுவாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அது இன்னொன்று சொல்கிறாரு, தற்கூரின்னு சொல்கிறாங்க. எங்களெல்லாம் பார்த்தா என்ன தற்கூரி மாதிரி தெரியுதா? தற்கூரி வாயில் நல்லா வந்துடும் அப்படிங்கிறாரு. வாயில் நல்லா வந்துடும்னா என்ன வார்த்தை அது? ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய வார்த்தையாது வாயில் நல்லா வந்துடும்னா? முதல்ல இந்த உங்களை ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்குற டைலாக் முதல்ல வாயில் ஒழுங்காக வரதான்ட்டு பாருங்கள். தீர்ந்து போனதுக்கிட்டு இருக்காமல் அந்த டைலாக் முதல்ல வாயில் வர வைங்க. அப்புறமா வாயில் வந்துடும் அதில் வந்துடும்ன்றதெல்லாம் நீங்கள் பேசலாம். சரியா? உங்களுக்குன்னு ஒரு முதலமைச்சர், நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சினிமா துறையில் இருந்தீங்க. கண்ட ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுல கண்ட டைலாகை பேசிக்கிட்டு கண்ட வசனங்களை பேசிக்கிட்டு கண்ட படங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போயும் நீங்கள் அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு தமிழக முதலமைச்சர், உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பேசுங்க. சரியா? நீங்கள் சொன்னீங்க குழந்தைகள் தான் நன்றி சொல்லணும், குழந்தைகள் தான் எனக்கு ஓட்டு போட வச்சாங்கன்னு சொல்லிட்டு பதவி ஏற்கும்போது குழந்தைகள் நன்றி சொன்னீங்க. அந்த குழந்தைங்களும் நீங்கள் பேசக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி இதை வளருவாங்க? அவங்க இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத பார்த்தா தப்பு தான். உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் எங்களுடைய முட்டாள்தனம் தான். சரியா? இன்னொன்று சொல்கிறீங்க, கோட் சூட்டு போட்டுருங்க. நாங்களாம் கோட் சூட்டு போடக்கூடாதா? தனுஷ் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன் நாங்களாம் போயஸ்காரில் வீடே கட்டக்கூடாதுன்ற மாதிரி. ஏன் நாங்களாம் நீங்கள் கோட் சூட்டு போடுங்க, இல்லை ஜிப்பா போடுங்க, வேஸ்டி சட்டை போடுங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு போடுங்க, லோயரை போட்டு போங்க. அதை பற்றி யாரும் பேசலை. நீங்கள் கோட் சூட்டு போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை, வாய்க்கு பூட்டு போட்டிருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்தால் அதை பேசுங்க, அதை ஃபேஸ் பண்ண பாருங்கள். எந்த பிரச்சனையும் வாயை திறந்து பேசுகிறதே கிடையாது, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது கிடையாது. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கான பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்லுங்கள் அப்படின்றதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் போட்டு போடுறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? முதல்ல உங்களுக்கான அந்த முதலமைச்சருக்கான பதவிக்கான அந்த மரியாதையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. ஒரு பொறுப்போடு பேசுங்க. எழுதி கொடுக்குற வசனங்களில் அப்படியே பேசிட்டு போகாதீங்க. அவங்க உங்களை சொல்லி தப்பு இல்லை. நீங்கள் 30 வருஷம் அப்படியே வாழ்த்துட்டீங்க. என்ன எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே பேசி பழகிட்டீங்க. சினிமாவில் ரியல் லைஃப்லையும் அதே பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. எழுதி கொடுக்குறவர் தான் சொல்லணும். எழுதி கொடுக்குறது யாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவரையாவது சொல்லுங்கள். இல்லையா வேறு நல்லா எழுதி தர ரைட்டராக மாற்றுங்க. மாற்றினாவது நல்ல டைலாக்காக பேசுங்க. நன்றி, வணக்கம்.